ராஜீவா, நீ எதுக்கும் கலங்காதரா. நம்ம குஷி நம்மள விட்டுட்டு எங்கடா போயிட போறா? அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவ நல்லாதான் இருப்பா. பாரு, அவ சீக்கிரமா வந்துருவா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவ துள்ளி குதிச்சு ஓடி வந்து உன் மடியில வந்து உட்காருதான் போறா. வாங்கிக்கோ. இத பாரு, அழாதரா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதரா. இங்க பாரு ராஜீவா, சொல்றல்ல, அழாதரா. இந்த வாங்கிக்கோ. எனக்கு இந்த உமாவையும் ராஜீவையும் நினைச்சா ரொம்ப காமெடியா இருக்கு. குஷியை தூக்குனது ஆக்சுவலா நாம, ஆனா அதுக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம கேட்டதும் கஜேந்திரன் 1 கோடி தூக்கி கொடுத்துட்டானே மேம். எவ்வளவு பெரிய அமௌண்ட், அசால்ட்டா தூக்கி கொடுத்துட்டானே. இப்ப கூட பணம் போச்சேன்னு அப்பாவும் பொண்ணும் வருத்தப்பட மாட்டாங்க. அந்த ராஜீவ் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானேன்னு அவனை தான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ இந்த சண்டையில நம்மள மறந்துடுவாங்க. 2 நாள் கழிச்சு இன்னும் 2 கோடி கேட்டுப்பாரு, கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மேம், போலீஸ் எப்படியோ ஸ்மெல் பண்ணி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் அங்கே பதுங்கி இருந்திருக்காங்க. போலீஸ் கூட ராஜீவ் வேற அங்கே இருந்திருக்கான். கிட்டத்தட்ட போலீஸ் இப்போ அடிபட்ட பாம்பு மாதிரி. குழந்தைங்க கிடைக்கலங்கிற கோபத்தையும் தாண்டி நம்ம தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற வெறியில் இருப்பாங்க. முன்னை விட இப்போ தீவிரமாக குழந்தைங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சக்கர, உன் பேச்சுல ஒரு பயம் தெரியுது. பயம் இல்லை மேடம், எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை. பார், போலீஸால நம்மள ஒண்ணு பண்ண முடியாது. நம்ம பிளான் படி எல்லாம் நடக்கும். என்ன எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் குஷி தான். அவனை சீக்கிரமா குருடாக்கி பிச்சை எடுக்க விடணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு. சொல்லுங்க மேடம். எத்தனை ரவுண்ட் போயிருக்கு பேசலாமா? கேட்கிற நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா டாக்டர்? இப்பதான் வாங்கி வச்சுட்டு கை வைக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள உங்க போன் வந்துருச்சு. சிக்னல் கிடைக்கல, அதான் மேல வந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். டாக்டர் காஞ்சனாவை நாளைக்கு தூக்கிடுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். நான் ஏற்கனவே காஞ்சனா வாட்ச் பண்ண 2 பேரை அனுப்பிச்சிட்டேன். காஞ்சனாவோட நடமாட்டத்தை அவங்க அப்பப்போ சொல்லிட்டே இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஆளுங்க கண்டிப்பா காஞ்சனாவை தூக்கிடுவாங்க. அவளை தூக்கும் போது பப்ளிக் யாரும் பாத்துறக்கூடாது. நம்ம இடத்துக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு வாங்க. ரொம்ப முரண்டு பிடிச்சானா கார்லயே மயக்க மருந்து கொடுத்துருங்க. அப்படியே பண்ணிடுறோம் மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம், கஜேந்திரனோட பேத்தி உயிரோட இருக்கணும். பார்வை மட்டும் தான் போகணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஓகே மேடம். வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே காஞ்சனாவை கண்ணை கட்டி கொண்டு போய் தூக்கின இடத்துல விட்டுருங்க. பிளான் படி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேடம், இந்த உமா கிட்ட வாங்கின 1 கோடி ரூபாய் இங்கதான் மேடம் இருக்கு. அது அங்கேயே இருக்கட்டும், நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். பணம் பத்திரம். டோன்ட் வரி மேடம், பணம் பத்திரமா இருக்கு மேடம். வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க அடுத்த ரவுண்ட் கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க மேடம். மறக்க மாட்டேன் மேடம். ஓகே சக்கர மேம், இட்ஸ் கெட்டிங் லேட். ஐ திங்க் யூ கேன் லீவ். ஓகே மேம், நான் மார்னிங் பார்க்குறேன். 1 minute. சொல்லுங்க மேடம். அப்பப்ப ஸ்னேகா கிட்ட பேசு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு. அவ மூலமா இன்ஸ்பெக்டரோட அடுத்த மூவ் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஷூர் மேம், ஐ வில் டு இட். பை. என்னாச்சு மேடம், வர சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? என் பொண்ணை பார்த்துருக்கல? வீட்டில் பார்த்துருக்கேன் மேடம். நல்லா இருக்காங்கல்ல? இல்ல, அவ எங்க இருக்கான்னே தெரியல. யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. மேடம், பேப்பர்ல நியூஸ் வந்துச்சே 8 குழந்தைங்களை காணுன்னு.
அதுல நம்ம குஷி இருக்காளா? மேடம் ஃபீல் பண்ணாதீங்க மேடம். பணம் கேக்குறானுங்களா? 1 கோடி கேட்டாங்க. 1 கோடியா? கொடுத்துட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? 1 கோடி கொடுத்துட்டீங்களா? ஆமா, போலீஸ் எனக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா அது எனக்கு தெரியாது. போலீஸை பார்த்ததும் என் கையில இருந்த பணத்தை பறிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஆனா என் பொண்ணை மட்டும் எனக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலா வேற 2 பசங்களை அங்க போட்டு போயிட்டாங்க. அந்த 2 குழந்தைங்களும் இப்ப கோமால இருக்காங்க. அதை விடுங்க மேடம். 1 கோடி கொடுத்துட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. குஷி கிடைச்சிருந்தா என் பணம் போனா போட்டோன்னு இருந்திருப்பேன். இங்க பாரு, குஷியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்களா? ஆமா, நீங்க நினைச்சா குழந்தைங்களை யாரு கடத்தினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். மேடம் போலீஸ்னாலே முடியல, நாங்க எப்படி? இங்க பாரு, நீங்க நினைச்சா முடியும். இந்த மாதிரி பணத்துக்காக கடத்துற கும்பல் யாருன்னு நீங்க விசாரிங்களே. அதாவது பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்றீங்களா? அதேதான். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடத்தின கும்பலை நெருங்கிடலாம். என் பொண்ணையும் கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, குஷியோட சேர்த்து மத்த குழந்தைங்களையும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும்ல. மேடம் அசால்ட்டா 8 பேரை தூக்கியிருக்கானுங்க. போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறானுங்க. 1 கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கானுங்க. மேடம் பெரிய கையா இருப்பானுங்க மேடம். விஷயம் தெரிஞ்சா எங்களையும் போட்டுருவானுங்க மேடம். ரிஸ்க் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனா எனக்காக இதை செய்ய மாட்டீங்களா? ப்ளீஸ் மேடம், வேற ஏதாவது வேலை இருந்தா நாங்க கண்டிப்பா பண்ணித்தரோம். இது மட்டும் வேணாம் மேடம். இங்க பாரு, உன்னதான் நான் நம்பியிருக்கேன். கொஞ்சம் யோசியேன். மேடம் ரிஸ்க் மேடம், எங்களுக்கும் புள்ள குட்டிலாம் இருக்குல்ல. நான் பணம் தரேன். என் பொண்ணை மட்டும் கிடைச்சிட்டானா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட்டை நான் தரேன். அதை வச்சு நீங்க லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம். இது புடி. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னும் பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. வேலை முடிச்சது உங்க எல்லாருக்கும் மொத்தமா 50 லட்சம் ரூபாய் தரேன். அப்புறம் அவங்க வாங்கிட்டு போன அந்த 1 கோடி ரூபாய் கிடைச்சாலும் அதையும் நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே மேடம், நீங்க எவ்வளோ சொல்றீங்க, மதர் சென்டிமெண்ட் வேற, அதனால ஒத்துக்கிறேன். மேடம் ஒரே ஒரு டவுட்டு, சாருக்கு தெரிய வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? இந்த விஷயத்துல எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்துட்டேன். இனிமே யாருக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம். போ, என் பொண்ணை தேடுற வேலையை பாரு. போ. சரி மேடம். போ. ஏன் டாக்டர் என்ன வேலையை ஆரம்பிக்காம இருக்கோம்? அந்த குஷிக்கு எப்போ மருந்து கொடுக்க போகிறான்? கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி குஷிக்கு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதை முடிச்சிருவோம். என்ன கண் ஆபரேஷன் தானே? ஆமா, நேத்து மேடம் ஃபோன் பண்ணாங்க. காஞ்சனாவை தூக்க சொன்னாங்க. அவங்கள தூக்கிட்டு ஆபரேஷன் முடிச்சிடலாம். கரெக்டு தான். குஷியோட ஆட்டத்தை அடக்குனாதான் நம்ம நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். அந்த டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி குஷி கண்ணில் மருந்தை விட்டு ரெடியாக வச்சிருப்போம். அதுக்கு என்ன வெட்டிட்டா போச்சு. கண் மருந்து ரெடியா இருக்கா? கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, அதை கூட என்கிட்ட இருக்கு பாரு. என்ன சாப்பிடலையா? எனக்கு சாப்பாடு பிடிக்கல. ஆம்பூர் பிரியாணி வாங்கி கொடுக்கட்டா? டேஸ்டா இருக்கும். வேற யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கட்டி தொங்க விட்டுருப்பேன். பாவம், ஒன்று என்ன பண்ண முடியும்? தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு
ஆம்புலன்ஸ்லேருந்து சிக்னல் கொடுக்குற. என்ன உன் சித்திக்கிட்ட அந்த மாட்டி விட பார்க்குறியா? ஏய் டாக்டரே, என்ன வேடிக்கை பார்த்துருக்குற? மறந்து ஊத்தியா? இனியா பார்த்துருக்குற? ஊத்தியா? அம்மா பாத்துடா, பாத்து ஜாக்கிரதை. ராஜு, இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எப்படி? குழந்தைங்கன்னா இப்படி துரு துருன்னு விளையாடிட்டு தான் இருக்கணும், பயப்படக்கூடாது. சரியா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு பயப்படணுமோ அந்தந்த விஷயங்களுக்கு பயந்துதான் ஆகணும். கடல் பக்கத்துல விளையாடுறா, எப்படி பயப்படாம இருக்க சொல்ற? அதுக்குன்னு ரொம்ப தான் பாசம் உனக்கு அவ மேல. நீ கொடுக்கற செல்லத்துல தான் அவ ரொம்ப கெட்டு போயிருக்கா. இப்ப அவளுக்கு ஏதாவது வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். எல்லாம் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டான். ஒரு விஷயம் வேணும்னா வேணும்னு அடம் பிடிக்கிறது குழந்தைகளுடைய இயல்பு. அதை எதுக்காக நம்ம மாத்தணும்னு நினைக்கணும்? ஆக்சுவலா குழந்தைகளை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? குழந்தைகள் பெற்றவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு வருகிறார்களே தவிர பெற்றவர்களிடமிருந்து வருவதில்லை. என்ன கேட்டினா, எனக்கு நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இஷ்டமே இல்லை. வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்கத்தான் ஆசை. ஏ, அப்போ என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டியா? ஆமா. ஏவமா, வீடை விட சிறந்த பள்ளிக்கூடம் எது இருக்க முடியும்? தாய் தகப்பனை விட நல்ல ஆசிரியர்கள் ஒரு குழந்தைக்கு எங்க கிடைச்சிட போறாங்க? ஒரு தாயும் தகப்பனும் ஒழுங்கா ஒரு குழந்தை முன்னாடி நடந்துகிட்டாலே அந்த குழந்தை ஒரு சிறந்த குடிமகனா வந்துரும். ஆனா நம்ம அப்படியே பண்றோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடுகள்ல குழந்தைங்களாவே வளர்க்கறது கிடையாது. வித்த காட்டுற குரங்கு மாதிரி வளர்க்குறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? அங்க டியூஷனுக்கு போனியா? பாட்டு கிளாஸ் போனியா? டான்ஸ் கிளாஸ் போனியா? அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்க அங்கிளுக்கு முன்னாடி சினிமா பாட்டு பாடு, ஆன்டிக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடி காட்டு. இப்படி பண்றாங்க நிறைய குழந்தைங்களை. குழந்தைங்களுக்கு உண்டான இயல்பையே கெடுத்து விட்டுரும். நான் என் குழந்தைகிட்ட பாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாசமுள்ள தகப்பனா, என்னைக்கும் ஒரு நல்ல தோழனா என் குழந்தைக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் குழந்தை வளர்ந்து பெரியாளான உடனே உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு என் குழந்தைகிட்ட யாராவது கேட்டா என் அப்பா தான் அப்படின்னு என் குழந்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயோ சாமி, தெரியாம ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்ளோ பெரிய லெக்சரா? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? எல்லா பேரண்ட்ஸும் வளர்க்குற மாதிரி என் பொண்ணு நான் வளர்க்கணும்னு சொல்றேன். அது ஒரு தப்பா? அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட சொன்னா நீ சண்டைக்கு வருவ. அதான் வாயை மூடிட்டு என் பொண்ணை நீ சொல்ற ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அம்மா, குஷி. அம்மா, குஷி. அம்மா, என்னம்மா? என்னடா கண்ணு, என்னாச்சு? அச்சச்சோ, விளையாடும் போது பார்த்து விளையாடக்கூடாதா? எங்க காட்டு, கண்ணு காட்டு, காட்டு. அச்சச்சோ, கண்ணை காட்டுமா, கண்ணை தர. இப்ப பரவாயில்லையா? போயிடுச்சா? இப்ப கண்ணு உறுத்தலையே, நிஜமா உறுத்தலையே. அடி ஓகே? விளையாடுறதுல தப்பே இல்லை, ஆனா விளையாடும் போது பார்த்து விளையாடும். ஓகே ராஜு, கண்ணுல மண்ணு தானே விழுந்திருக்கு. குழந்தை கண்ணுல மண்ணு விழுந்தா பதறாம வேற என்ன செய்வாங்க? குழந்தைங்களை அவங்க போக்கிற வளர விடணும் நான் சொன்னது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டியது பெத்தவங்களுடைய கடமை. நல்ல அப்பா, நல்ல பொண்ணு. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. விளையாடுறதுக்கு ரெடி இல்ல? ஓகே குட். அப்பாவே விளையாட்டுக்கு செத்துக்கிறேடா கண்ணா. நான் வரட்டா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? விளையாடலாமா? வா. போ போ போ. எங்க இந்த பால் என்கிட்ட இருந்து பார்க்கலாம். கம் ஆன். ஏய் ராஜு, பாத்து. ஏய் தங்கம்,
எனக்கு இனிமே கண்ணு தெரியாதா? அம்மா, அப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மீனாத்து, ஸ்ருதி, இவங்க யாருமே முடியாதா? ஸ்கூல் போக முடியாது, டிவி பார்க்க முடியாது, எழுத முடியாது, படிக்க முடியாது. அம்மா, சாமி சாமி, இனிமே எனக்கு கண்ணு தெரியாதா? உன்கிட்ட வேணா நடக்கும்னு தாத்தா சொன்னாரு. என்னால முடியல. நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு என் கண்ணு வேணும். நான் குருடாக கூடாது, நான் பிச்சை எடுக்க கூடாது. நீ தான் என்னை காப்பாற்றணும் சாமி. நான் உன்னதான் நம்பி இருக்கேன், என்னை கைவிட்டுறாத, காப்பாத்து. போய் சொன்னா திருடுறதுன்னு சாமி கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க. நான் தான் தப்பு பண்ணவே இல்லையே, அப்புறம் ஏன் என் கண்ணு போகணும்? நீ பார்த்துட்டு சும்மா இருக்காத, என்னை காப்பாத்து. நீ காப்பாத்தாம விட்டா கண்ணு இல்லாத குருடி ஆயிடுவேன். நீ என்னை காப்பாத்தாம விட்டுறாத, உன்னையும் குருடின்னு சொல்லிடுவாங்க. என்னை காப்பாத்து சாமி, என் கண்ணை நோண்டி எடுத்துருவேன்னு சொல்றாங்க. நான் நல்லா வாழணும், நான் நல்லா படிச்சு சித்தி அப்பா அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். நான் என் சித்தி பிளேன்லலாம் கூட்டு போகணும். இதுக்கெல்லாம் எனக்கு கண்ணு வேணும். என் கண்ணை அவங்க நோண்டி எடுத்துடக்கூடாது சாமி. நீ தான் என்னை காப்பாற்றணும் சாமி. நீ கெட்டவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கண்ணு தான் நீ குத்தணும். அவங்க கண்ணு தான் கெட்டு போகணும், அவங்க கண்ணு தான் கெட்டு போயிருக்கணும் சாமி. எனக்கு அது ஆகக்கூடாது. எங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எப்படியாவது எங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்.